வெற்றியடைய தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ரகசியம். தன்னை மட்டுமே பெரிதாக கண்மூடித்தனமாக நம்பினா என்ன நிலைமை வரும்? பணம் அதிகமா இருக்குன்னு ஆட்டம் போட்டா கடைசியில என்ன ஆகும்? ஆத்துல போட்டாலையும் அளந்து போடணும். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய பதிவு இலங்கை மற்றும் மலேசியாவில் சென்றடைஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெருமையோட கருதுகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தோம்னா வழி அறிதல். 48வது அதிகாரம். இதுல பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களை வள்ளுவர் சொல்லியிருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா வெற்றி அடைய தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரணிகள். சரிங்களா? இப்போ குறள்குள்ள போவோம். ஒரு காரியத்தை, அதாவது ஒரு செயலை தொடங்கும் முன்பு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயல் எந்த அளவுக்கு வலிமை உடையது, தன்னுடைய வலிமை என்ன, நம்மை எதிர்க்கும் எதிரியோட வலிமை என்ன, நம்முடைய செயல் நமக்கு துணையா வருவருடைய வலிமை என்ன, இந்த விஷயங்களை நீங்க சரியா ஜட்ஜ் பண்ணிட்டீங்க, சரியா கணிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி நம்முடையது. அடுத்தது, தம்மால் செய்ய முடியும் என்ற செயலை அதை செய்வதற்கு ஏற்ற ஆற்றலை அறிந்து அதையே மனதிற்குள் எண்ணி அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பவருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நம்முடைய பலம், நம்முடைய திறமை என்னவென்று அறியாமல் ஒருவன் ஆர்வத்தின் மிகுதியால் செயலை தொடங்கிய பின் அதனை முடிக்காமல் கெட்டு அழிந்தவர் பலர். நம்முடைய திறமை, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு அந்த செயல் எடுக்கணும். அதுக்காக தான் முன்னாடி 3 குறளையும் எதெல்லாம் வேணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. அடுத்ததாக, தன்னை மட்டுமே பெரிதாக கண்மூடித்தனமா நம்புனா, யார் எதை பத்தியும் கவலைக்காது, அந்த செயலை பத்தி, அதுல இருந்து எப்படி எந்த அனுபவமோ அதை பத்தி எல்லாம் கவலைக்காது. தம் மேல ஒரு அதீதமா என்னால எல்லாம் முடியும் ஒரு ஆர்வ கோளாறு இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கான குரலாகவும் சொல்லியிருக்காரு. பிறருடன் மனம் விட்டு பேசாமல், அதாவது நல்ல நட்பு கூட பழகாமலும், தன்னுடைய சொந்த பலத்தை அறியாமல், நமக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, நம்மளால எவ்வளவு முடியும்னு தெரியல, தன்னை மட்டுமே ஒரு பெருசா ஒரு இமேஜின் பண்ணிக்குது, என்னால எல்லாம் முடியும், எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரைவில் கெட்டு அழிவார்கள். சரி, இதுக்கு இன்னொரு உதாரணமாகவும் சொல்ற அடுத்த குறள்ல, மயில் தொகைதானே மென்மையானது என்று அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏத்துனா என்ன ஆகும்? அந்த வண்டியோட அச்சாணி முறிஞ்சு போயிடும். என்னால எல்லாம் முடியும், இது சின்ன விஷயம்தான், ஒண்ணுமே கிடையாதுன்னு அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு அதை அந்த ஒரு கணக்கே இல்லாம நம்ம அந்த செயலை செய்யும் போது நம்மளால மேலும் தொடர முடியாது. சரி, தன் மீது அதிக நம்பிக்கை கொண்டு அதாவது இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, தன் மேல எல்லாம் என்னால முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மர உச்சியில ஏற, ஒரு மர கிளையில வரைக்கும் உச்சி வரைக்கும் போயிட்டாரு, என்னால இதுக்கு மேலேயும் போக முடியும்னு மேல போனாரு அப்படின்னா அவருடைய உயிருக்கே அது ஆபத்தா அமையும். ஸோ தம்முடைய எல்லை எது, தம்முடைய செயல்திறன் எவ்வளவு என்று அறிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாத்திலும் வெற்றி கிடைக்கும். சரி, இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, பணம் அதிகமாக இருக்குதுன்னு ஆட்டம் போட்டவங்க நிலைமை எப்படி எல்லாம் போகுதுன்னு பாருங்க. சோ எதை பிறருக்கு கொடுத்தாலும் தம்முடைய பொருளாதார நிலைமையை தெரிந்து அதற்கு ஏற்றாற் போல நாம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய நிலைமையும் வளமும் நிலைத்து நிற்கும். அதாவது ஆத்துல போட்டாயும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வருமானம் குறைவாதான் இருக்குது அப்படின்னாலே தப்பு கிடையாது. ஆனா நாம எந்த அளவுக்கு செலவு செய்யறோம் அப்படிங்கறத அதுல ஒரு கணக்கு வச்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும். தன் சொத்தின் அதாவது நமக்கு எவ்வளவு பணம் இருக்குது, நம்ம இவ்வளவு கோடி இருக்குது, இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவுனே கணக்கு வழக்கு தெரியாம ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட அவன் எல்லாத்தையும் செலவு பண்ண 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 என்ன ஆகும்? அதாவது தண்ணியில போட உப்பு மாதிரி கரைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அப்படி திடீர்னு ஒரு நாள் எதுவுமே இல்லாம வெறுமையாயிடும். தம்முடைய செல்வத்தின் நிலைமையை ஆராயாமல் தொடர்ந்து பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருந்தால் தம்முடைய வளம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகிவிடும். நன்றி.